மதுரையோட தனித்துவமிக்க பாரம்பரிய கலைப்பொருள் ஒண்ணுதான் இந்த கொலுபொம்மைகள். கொலுபொம்மைகள் கிட்டத்தட்ட 60 வருஷமா 3 தலைமுறையா நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கொலுபொம்மைக்காக மதுரை மண்ணை எடுத்து வைகை ஆற்று நீரை கலந்து கைகளா உருவமைச்சு இந்த மாதிரி அனைத்து விசேஷங்கள், அதாவது நவராத்திரி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி இது போன்ற தமிழக விசேஷங்கள் மட்டுமின்றி வெளிமாநில வெளிநாட்டு பண்டிகைகளுக்காகவும் கொலுபொம்மைகள் தயாரித்து உலகமெங்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். வைரமுடி பெருமாள் சொல்லுவாங்க. வைரமுடி பெருமாள் இதுவும் நம்ம களிமண்ல செய்யறதுங்களா? களிமண்ல செய்யறது. குழந்தைகளுக்கு வந்து மாமா மாமி வேடம் போட்டுருக்காங்க. மாமா இவங்க மாமி. இது கன்னியாகுமரி அம்மா. கன்னியாகுமரி அம்மா. சின்ன ராஜா ராணி சார் இவ்வளவு பெரிய தலையடி பொம்மையா இருக்கு. மொத்தம் ஒரு 5 சைஸ் இருக்கு. இந்த கருப்புசாமி சிலை எல்லாம் மேக்ஸிமம் செஞ்சு நான் பார்த்தது. நம்மகிட்ட கடவுள் பொம்மை எல்லாமே இந்த மாதிரி தலைவர்கள் சிலைகள் நிறைய. பாரதியார், திருவள்ளுவர், செட்டியார் பொம்மை. இவங்க தலை வந்து தட்டினா கிடைக்கிறதுன்னு ஆடிட்டே இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா அவங்க வைஃபும் கூட இருப்பாங்க. வைக்கிற பாட்டி மண் சுமந்த கதை சார். லட்சுமி வந்து தங்க காயின் போற மாதிரி. இது வந்து வீடு சார். கட்டணும் சம்திங் அந்த மாதிரி. இதுல வந்து மார்க்கண்டேயன் சார். இங்கத்து மேலதான் அவங்க இருப்பாங்க. பரவம் பதம் சொல்லுவாங்க. பல்லாங்குழி விளையாட்டு பாருங்க. அதுல புலியெல்லாம் இருக்க மாதிரி அழகா இருக்கு. கிருஷ்ணர் 6 பெண்கள் நடனம். கிருஷ்ணனாவே அவங்க சுத்தி பெண்கள் தான் இல்லைங்களா? கேரம் போர்டு செட், கேரம் போர்டு விளையாடுற மாதிரி. கரகாட்டா, நாதஸ், தவேலா, சிங்சாங் பண்றீங்க. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ரியாலிட்டியா அழகா கொடுத்துருக்காங்க. இந்த சிலைகள்லாம் மண்ணில் பண்றோம். பெரிய சிலைகள்லாம் வர்றப்போ வந்து அவங்க எல்லாமே பேப்பர் மேட்ச். இது நவராத்திரிக்கு வைக்கக்கூடியதுதான். இதுல வந்து பெரிய சிசி, யானை, நடராஜர், சமயபுரம் மாரியம்மன், புவனேஸ்வரி, கமலாம்பிகை, இந்த மாதிரி என்ன மாடல் கேட்டாங்கன்னாலும் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம மாடல். விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எனக்கு பெரிய லெவல்ல பிள்ளையர் வந்து பெரிய சைஸ் விநாயகரும் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே நம்ம ஸ்டாக் தான். இது எல்லாமே நவராத்திரி கொலுபொம்மை ஸ்டாக் தான். இதுல எல்லாமே ஃபோம் பேக்கிங் பண்ணி. ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் பண்றப்போ ஒரு டேமேஜ் ஆகாது. மேல பேப்பர்ஸ் வச்சிருப்போம். ஒரு பேப்பர் வச்சு பேக்கிங் பண்ணிருப்போம். சூப்பர்ங்கண்ணா. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்லாம உலகத்துல எங்க இருந்தீங்கனாலும் சரி, ஒரு பொம்மைனாலும் சரி, லட்சக்கணக்கான பொம்மைனாலும் சரி, உங்க இடத்துக்கு இந்த மாதிரி பேக்கிங்லாம் கொண்டாந்து கொடுத்தோம். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் நம்ம சேனல் பார்த்தா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் எடுத்து வந்திருக்கோம். அதில் இன்னைக்கு நான் பார்த்தோம்னா ரொம்பவே சேனலுக்கு புதுசான ஒரு வீடியோ தான் எடுத்து வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலு பொம்மைகள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தலாட்டி பொம்மை, செட்டியார் பொம்மை, அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான களிமண் அண்ட் பேப்பர் மேஸ். ஸோ இதில் இல்லை ஹேண்ட் கிராஃப்ட் அண்ட் மோல்டிங் இது மூலியமா பண்ணக்கூடிய பொம்மைகள் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கும். அதை பத்தி பேச அண்ணா வந்திருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். சொல்லுங்க, நம்ம நேம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என் பேர் ஹரிகிருஷ்ணன். நம்ம கம்பெனியோட பேர் வந்து ஹரிகிருஷ்ணன் டைஸோ. மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் நவராத்திரி கொலு பொம்மை எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா நம்ம ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 25-30 வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். உங்ககிட்ட நிறைய பொம்மைகள் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க. சில பேர் வந்து எனக்கு ஒரு பீஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் வந்து பல்க் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ நம்மளால எப்படி அனுப்ப முடியும்னு சொல்லி ஒரு பீஸ் வேணாலும் பண்ணலாம், பல்காக வேணா பண்ணலாம். எவ்வளவு அனுப்புறப்ப நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வரும். வெளிநாட்டுக்கு அனுப்புறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். சில பேர் வந்து ஷாப் வச்சிருக்கீங்க, வாங்கி சேல் பண்ணுவோம், அந்த மாதிரினாலும் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கவுண்ட் அந்த மாதிரி இருக்கா, இல்ல எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம்? எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போகுது, நவராத்திரி அந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய டால்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டால்ஸ் எல்லாம் இருக்கு. உண்மையான டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் தட்டுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்து இந்த வீடியோ முடிஞ்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோங்க, நம்மளுடைய ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு? ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தா 50 ரூபா இருந்து 50 ரூபாய்க்கு கூட 50 ரூபாய். இந்த மாதிரி சின்ன சிலைகளை இது வந்து 50 ரூபா இருந்து ஆரம்பிக்கும். இப்போ இந்த கிருஷ்ணன் வேற 50 ரூபா தானா? இப்போ இந்த ஒரு சிங்கிள் பீஸ் கேட்டா கூட உலகத்துல எங்க இருந்தாலும் அனுப்பலாம். எங்க இருந்தா வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தா பொண்ணு மாப்பிள்ள பொம்மை. ஓகே. இது ஜோடி வந்து பார்த்தா 300 ரூபாய்ட்டு ஆரம்பிக்கும். 300 ரூபாய் இருந்து 600 ரூபாய்ட்டு. உண்மையிலுமே ஒரு மாப்பிள்ள பொண்ணு இருக்க மாதிரி அழகா இருக்கு. இது அண்ணாமலையா ஜோடி. இதோட பிரைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 600 ரூபாய்ட்டு வரும். இது சிவன் பார்வதி. இதோட பிரைஸ் பார்த்தா 250 ரூபாய்ட்டு. சூப்பருங்க. இது கிராம தெய்வ ஐயனாசல. இது வந்து 300 ரூபாய்ட்டு. இது முத்தாரம்மன் 350 ரூபாய். 350 தான். இது என்ன சொல்றீங்களா டிஃபரெண்டா இருக்கு? இது கன்னியாகுமரி அம்மன். கன்னியாகுமரி அம்மன். இது 300 ரூபாய்ட்டு. 300 தான். இது காவல் தெய்வம் கருப்புசாமி. ஓகே. இது 300 ரூபாய். 300 ரூபாய் தான். இப்போ இந்த கருப்புசாமி சிலை எல்லாம் மேக்ஸிமம் பெருசா யாரும் செஞ்சு நான் பார்த்தது. மதுரையில ஒரு வந்து ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பா எல்லாருமே நிறைய விரும்புவாங்க. சூப்பருங்க. இது அங்காள பரமேஸ்வரி. ஓகேங்க. இது 350 ரூபாய். உங்ககிட்ட கடவுள் பொம்மை எல்லாமே இந்த மாதிரி லீடர்ஸ் தலைவர்கள் சிலைகள் நிறைய இருக்கு. பாரதியார், திருவள்ளுவர். இது வந்து 200 ரூபாய். ஓகே. 200 தான். இது என்ன சார் டிஃபரெண்டா இருக்கு? இது வந்து வீடு சார். கோயில்ல பார்க்க போறவங்களுக்கு அவங்க ஏதாவது வேண்டுதலுக்காக கொண்டு வைக்கிறதுக்காக வீடு கட்டணும் சம்திங் அந்த மாதிரி இதுல வந்து இந்த மாதிரி வீடு எல்லாம் வாங்கி. இதோட ரேட் பார்த்தா ஒரு 100 ரூபாய் 120 ரூபாய் அவ்வளவுதான் வரும். இது ராமானுஜர். இந்த சைஸ் பாத்தீங்கன்னா 150 ரூபாய் 200 ரூபாய் அவ்வளவுதான் வரும். இது சார் கலசம். இது பூஜை கலசம். ஓகே. இது எல்லாருமே வந்து கொலுவுல கலசம் வச்சு பூஜை பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. இதோட பிரைஸ் பார்த்தா 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த ரேஞ்ச். சூப்பர்ங்க. இந்த சிலை பாத்தீங்கன்னா உடுப்பி கிருஷ்ணர். ஓ, உடுப்பி கிருஷ்ணர். ஓ, அங்கெல்லாம் இப்படிதான் இருக்கு. ஆமா, அங்க வந்து இந்த மாதிரி கோயில்ல வச்சிருப்பாங்க. சூப்பர் சார். இதோட பிரைஸ் பார்த்தா 300 ரூபாய் கிட்ட. இது வாஸ்துலட்சுமி. ஓகேங்க. இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 350 ரூபாய். 350. இது பார்த்தா ராமர் குகன். ஓகே. இது வந்து நட்புக்கு அடையாளமா இருக்கிறவங்க. சூப்பர்ங்க. இதோட பிரைஸ் பார்த்தா 350 ரூபாய் 400 ரூபாய். இது வராகி அம்மன். ஓகேங்க. இதோட பிரைஸ் பார்த்தா 300 ரூபாய் அந்த. இது பாலாம்பிகை. ஓ, பாலாம்பிகை. இது டிஃபரெண்டா இருக்கு சார். இதோட
இதோட ரேட் பார்த்தோம்னா 300 ரூபாய் ரேஞ்ச். இந்த மாதிரி செட் வெரைட்டிஸ் இருக்கு சார். ஓகே. தனி பொம்மையில் தவிர இது வந்து ஒவ்வொரு டீம். இது வந்து கல்யாண செட்டு. ஓகேங்க. கல்யாண செட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு 3 சைஸ் வரும். ஒவ்வொரு சைஸ் வந்து 1100 ரூபாய் 900 ரூபாயில இருந்து 1800 ரூபாய் கிட்ட வரும். இது வந்து பார்த்தோம்னா பாட்டு கச்சேரி செட்டு. சூப்பர். இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 750 ரூபாய் கிட்ட வரும். இது எல்லாமே சேர்ந்துங்களா? 5 பீஸ் சேர்ந்து. சூப்பர்ங்க. இது பார்த்தோம்னா திருவண்ணாமலை கிரிவல செட்டு. ஓகேங்க. இதோட பிரைஸ் பார்த்தா 1000 வந்து 1300 ரூபாய் 1800 அந்த மாதிரி 4 வெரைட்டி வரும். கண்டிப்பா அதுக்கான ஒர்க் பாருங்க தத்ரூபமா நீட்டா இருக்குங்களா? வேலைப்பாடு தகுந்த மாதிரி ரேட் வரும். சைஸ் வேலைப்பாட பொறுத்து மாறும். சோ இது என்னங்க சார் ஐயர் மாமி மாரி பொம்மையாட் இருக்கு? ஆமா சார். இதோட பேரே வந்து மாமா மாமி ஜோடி. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு குழந்தைகளுக்கு வந்து மாமா மாமி வேடம் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டைல். ஓகே. இவங்க மாமா இவங்க மாமி இல்லைங்களா? அதே மாதிரியே இருக்காங்க. இது எல்லாமே சரினா நவ நரசிம்மர் செட் சார். 9 நரசிம்மர். ஓகே. ஒவ்வொரு அவதாரம் இல்லைங்களா? எல்லாமே நரசிம்மர் செட். இது வந்து பள்ளிக்கூட செட். ஓகே. ஃபுல்ல முத பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்காக போடு இந்த மாதிரி பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கு. சூப்பர்ங்க. இது மாதிரி ஒவ்வொரு டீமா கேட்பாங்க. இவங்க யாரு சார்? ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க. இது மாதிரி வந்து வைரமுடி பெருமாள் சொல்லுவாங்க. வைரமுடி பெருமாள். ஓ பாருங்க சூப்பரா இருக்கு. இதுவும் நம்ம களிமண்ல செய்யறதுங்களா? களிமண்ல செய்யறது. ஓகே. மேல அந்த கோட்டிங் வந்து டிஃபரெண்டா இருக்கு சார். இது வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய் ரேஞ்ச். 400 ரேஞ்ச். இது வந்து பாத்தீங்கன்னா தசாவதாரம் செட். ஓ பெருமாளோட தசாவதாரம். முன்னாடி இருக்க சின்ன சைஸ், பின்னாடி பேக் செட் இருக்குது. அதுல எல்லாம் பெரிய சைஸ். சூப்பர் சார். 6 படை செட். ஓ 6 படை செட். 6 படை முருகதேவன், பழனி அந்த மாதிரி, திருச்செந்தூர், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. ஓகே. இது பழனி, இது திருப்பரங்குன்றம். ஓ சூப்பர் சார். சோ தலையடி பொம்மை வந்து சோ இந்த மாதிரி எல்லாம் பாத்திருப்பீங்க. பட் இது பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு. இது என்ன சார் இவ்வளவு பெரிய தலையடி பொம்மையா இருக்கு? இது ராஜா ராணி ஜோடி. ஓ ராஜா இவங்க ராணி இல்லீங்களா? சூப்பர் சார். இதோட செட் பார்த்தோம்னா 1300 ரூபாய். 1300 தான். இப்போ சின்ன சைஸ் எல்லாம் போனா அதெல்லாம் கம்மியா இருக்கும். சின்ன சைஸ் பாக்குறப்ப 450 ரூபாய் இருந்து 700 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். சோ இந்த மாதிரியும் பாருங்க இருக்கு. கப்பல்ஸ் எல்லாம் கூட அது சின்ன ராஜா ராணி ஜோடி. இது நல்ல சைஸ் பார்த்தோம்னா ஒரு 5 சைஸ் இருக்கு. 9 இன்ச்ல இருந்து 24 இன்ச் வரை இருக்கு. ஓ சூப்பர் சார். இது பெயிண்டிங்கும் பாருங்க, அவங்களோட ட்ரெஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தத்ரூபமா இருக்கு. ராணியாகட்டும் ராஜாகட்டும் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்காங்க. செம்மையா இருக்கு இதெல்லாம். சோ இது நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. செட்டியார் பொம்மை. இது பாருங்க தலை வந்து தட்டினா கிடைக்குதுன்னு ஆடிட்டே இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபும் கூட இருப்பாங்க. சூப்பர் சார். இதெல்லாம் கியூட்டா இருக்கு. இதெல்லாம் நிறைய ரேஞ்ச் வருது. இதெல்லாம் வந்து 550 ரூபாய். 550 தான் வருது. சூப்பருங்க சூப்பர். இது பார்த்தா விளக்கு பூஜை செட். ஓகேங்க. ஒவ்வொரு கோயில்ல அம்மனுக்கு விளக்கு வச்சு பூஜை பண்ற மாதிரி அது ஒரு. ஓகே. இது பாருங்க அம்மன் இங்க இருக்காங்க. முன்னாடி குத்து விளக்கு ஆட்கள் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? சூப்பர். நெக்ஸ்ட் இது வந்து வளகாப்பு செட். ஒரு வீட்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வளகாப்பு பண்ணாம வளகாப்பு நடத்துற மாதிரி அவங்க கோல வைக்கிறது. சூப்பர் சார். இது என்னங்க சார் இவ்வளவு தத்ரூபமா இருக்கு? இது வந்து கார்த்திகை பெண்கள் செட். ஓகே. முருகர் பிறக்கிற கதை. ஓ முருகர் பிறக்கிற கதை. இந்த தாமரை ஃபுல்லா முருகர் தான். முருகர் படுத்து. சூப்பருங்க. இது பழனிமலை காவடி செட். ஓகே. பழனிமலைக்கு வந்து அவங்க காவடி எடுக்கிறப்ப அவங்களோட செட்டப் அப்படியே இருக்கு. சூப்பருங்க. இது ராஜேஸ்வரி தர்பார். ஓகே. ராஜேஸ்வரிக்கு வந்து அவங்க லட்சுமி சரஸ்வதி பூஜை பண்ற மாதிரி. சூப்பருங்க. இது என்னங்க சார் இவர் வந்து படுத்த மாதிரி இருக்காரு? ஆமா சார். இது வந்து திருப்பதி மலை செட். திருப்பதியில அவங்க நேர்த்திக்கடன் பண்ணி அங்க பிரதேசம் பண்ற மாதிரி. இந்த உண்டியல்ல அங்க பிரதேசம். இது அவங்க படுத்த மாதிரியே தான் இருப்பாங்களோ? ஆமா சார். இது பல்லாங்குழி செட். ஓ பல்லாங்குழி. பசங்க வந்து பல்லாங்குழி விளையாடுறாங்க. ஓ அங்க பாருங்க அதுல குழி எல்லாம் இருக்க மாதிரி அழகா இருக்கு இல்லையா? பெருமாள் வந்து தாயம் விளையாடுற மாதிரி. பெருமாள் பரமபதம் சொல்லுவாங்க. ஓ பரமபதமும் பெருமாளும். தாயம் இது தாயகரம்லாம் இது நம்ம களிமண்ல செஞ்சது. களிமண்ல செய்யறது. சூப்பருங்க. இது பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு. இது மீனாட்சி திருக்கல்யாணம் சார். ஓகே. இது வந்து பார்த்தா மீனாட்சி கல்யாணம் நடக்கும்போது அவங்க எல்லாருமே விநாயகர் முருகர் எல்லாருமே கூட இருக்கிற மாதிரி. சூப்பருங்க. இது கோபியர் செட் சார். ஓ கிருஷ்ணர் 6 பெண்கள் நடனம். கிருஷ்ணனாவே அவங்க சுத்தி பெண்கள் தான் இல்லைங்களா? அங்க பாருங்க அதுக்கேற்ற மாதிரி பெண்களை எவ்வளவு நீட்டா கொடுத்துருக்காங்க. அவங்களே டான்ஸ் ஆடுற மாதிரி. இது எப்படிங்க சார் இந்த எல்லாமே களிமண் தானா? களிமண் தான். பட்டு பாவாடை விரிச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆமா அதே மாதிரி நம்ம செய்யறது மோல்டு பண்றப்ப அந்த மாதிரி ஸ்டைல்ல பண்ணிக்கலாம். பாருங்க இது அப்படியே களிமண்லயே செஞ்சிருக்காங்க. உண்மையிலுமே இருக்க மாதிரி. இது பாத்தீங்கன்னா சார் 5 பெருமாள் செட். ஓகே. 5 பெருமாள் இருப்ப வரராஜ பெருமாள், திருப்பதி பெருமாள், பார்த்தசாரதி பெருமாள் அந்த மாதிரி 5 பெருமாள் வரும். கதை நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். இது உண்மையிலுமே இருக்கும் போல இருக்கு. ஆமா சார். இது கண்ணப்ப செட். வேடன் வந்து கண்ணை எடுத்து நம்ம லிங்கத்தை கண்ணுக்கு வைக்கிறோம். அது அப்படியே சிலையே கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். சார் லிங்கத்து மேல ஒருத்தர் இருக்காரு. அது வந்து சிவபெருமான் சார். மார்க்கண்டேயன் செட். மார்க்கண்டேயன் செட். லிங்கத்து மேலதான் அவங்க இருப்பாங்க இல்லையா? ஆமா சார். சிவன் வந்து லிங்கத்து மேல இருப்பாரு. மார்க்கண்டே வந்து அவர் பூஜை பண்ணுவாரு. யமதர்மராஜா வந்து அவர் பிடிக்க வரும். ஓகே. யமதர்மராஜா அந்த மாடு மேல இருக்க மாதிரி. சூப்பர்ங்க. இது வந்து சஞ்சீவமலை ஹனுமான் செட். ஓகே. லட்சுமணன் வந்து அடிபட்டு இருப்பாரு. அப்ப ராமர் மடியில படுத்துக்கப்ப ஆஞ்சநேயர் வந்து மருந்து எடுத்துட்டு சஞ்சீவமலை எடுத்துட்டு வர மாதிரி. ஓ சூப்பர்ங்க. இது திருவிளையாடல் நக்கீரன் செட். ஓ நக்கீரர் செட். நக்கீரர் அரசபையில எல்லாம் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. ஆமா நக்கீரர் வந்து இந்த ரெண்டு கேள்வி வைக்கிற மாதிரி ஒரு சிவபெருமான் அவர் வந்து தர்மி வந்து அவர் பதில் சொல்றாரு. சூப்பர்ங்க. இது உபநயன செட். உபநயனா பூணூல் கல்யாணம். ஓகே. இந்த நாதஸ்வரம் இதெல்லாம் பண்ணுவாங்க. சோ இவங்க என்ன சார் டிஃபரெண்டா இருக்காங்க இந்த பாட்டிமா? ஆமா சார். இவங்க வந்து பிட்டு வைக்கிற பாட்டி. பிட்டு மண் சுமந்த கதை. சரி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டி வந்து பிட்டு வைப்பாங்க. அப்ப வையாத்துல வந்து வெள்ளம் வர்றப்ப வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து மண்ணள்ளி வைக்கணும் அப்படின்னு கேக்குறப்ப வந்து இந்த பாட்டிக்காக சிவபெருமான் வந்து வருவாரு. சிவபெருமான்
வந்து அசந்த தூங்கிடுவாரு. அப்போ பாண்டிய மன்னர் வந்து அவரை பெரும்பாலும் அடிச்சு சூப்பருவாங்க. ஓ, இந்த கதை வந்து நீங்க இதா கொடுத்தா அது வந்து ஒரு தீம் வரும். இது வந்து மதுரையில ஒரு திருவிழாவே. ஓ சூப்பருங்க. சரி, இது என்னங்க சார் லட்சுமி வந்து தங்க காயின் போடுற மாதிரி இருக்கு? ஆமா சார், இது வந்து கனகதாரா சோத்திரம். சரி, கனகதாரா அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு வரப்போ வந்து ஆதிசங்கர் வந்து பிச்சை கேட்டு வருவாங்க. அப்போ வந்து என்கிட்ட எதுவுமே இல்லைன்றப்போ ஒரு நெல்லிக்காய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கனகதாரா சோத்திரம் சொல்ல சொல்ல அவங்களுக்கு கூரை வச்சுட்டு செல்வம் போட்டுற மாதிரி. ஓ, இப்ப நாமளும் இந்த மாதிரி வணங்கி வாங்கி வச்சோம்னா நல்லா நடக்கும். ஆமா, அந்த மாதிரி வைக்கிறப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். சூப்பருங்க. பிள்ளையார்லாம் கேரம் போர்டு விளையாடுறாங்க போல. ஆமா சார், இது கேரம் போர்டு செட். ஓகே, விநாயகர் கேரம் போர்டு விளையாடுற மாதிரி. இது என்ன கரகாட்டம் ஆடுற இது குரூப் இருக்கு. இந்த கரகாட்டம் ஆடுற மாதிரி அவங்க மேல வாசிக்கிற மாதிரி. ஓகே, இவங்க நாதஸ் தவேலா. ஆமா, இவங்க வந்து கரகாட்டம் ஆடுற லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் அவங்க சிங்சாங் பண்றீங்க. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ரியாலிட்டியா அழகா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் மேட்ச் சைஸ். இதெல்லாம் பெரிய சைஸ். ஓகே, பெரிய சைஸ்னா இதெல்லாம் பேப்பர் மேட்ச் எல்லாம் பண்ண முடியும். மண்ல பார்த்தா சின்ன சைஸ். இது வந்து பேப்பர் மேட்ச்னா நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஓ சூப்பர் சார். இதெல்லாம் என்ன சார் கடவுள் நல்ல தத்துவமா இருக்கு. இது வந்து மீனாட்சி சுந்தரம் புது மாடல். ஓகே, மீனாட்சி சொக்கநாதர் ஊர்வலம் வர்றப்போ உற்சவரம் வருவாங்க. பாருங்க, அருமையா ஒரு சிலை இருக்கிற மாதிரியே இருக்கு கோயில்ல இல்லீங்களா? ஆமா சார். ஓகே, இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ். பெரிய சைஸ் வரப்போ மட்டும் வந்து 50 ரூபாயில இருந்து அது மாதிரி பெரிய சிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் 7000 ரூபாய் வரை. ஓகே, பெரிய பெரிய சிலை வரும். விநாயகர் சிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 அடியில இருந்து 9 அடி அந்த மாதிரி பெரிய சைஸ். அதுக்கு நம்ம என்ன கேட்டாலும் நீங்க அதுக்கு பண்ணி கொடுக்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய டாய்ஸ் வந்து அண்ணன் காமிச்சிருந்தாரு. ஆனா இப்ப இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்னா நேர்ல தான் வர முடியுங்களா இல்ல ஆன்லைன்லயும் அனுப்பி விடுவீங்களா? கேட்டா ஆன்லைன்ல அனுப்புவோம் சார். பேக்கிங் அது மாதிரி பேக்கிங் பண்ணி நான் ஆன்லைன்ல அனுப்பி கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணாலும் நீங்க என்னன்னு சொல்லி கேட்டு ஆர்டர் எடுத்து கொடுத்துருவீங்க. இப்ப மதுரை விளாச்சேரி அப்படிங்கிற இடத்துல இருந்தீங்க, அது எப்படி வரணும்னு சொல்லிருங்க. மதுரை விளாச்சேரி பார்த்தோம்னா இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர். ஓகே, பரவழி வந்து பசுமலையில இருந்து மூலக்கரையில இருந்து விளாச்சேரி. திருப்பரங்குன்றத்துல ஒரு 2 கிலோமீட்டர். ஆன்லைன்ல கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நேரா வரவங்க மதுரைக்கு கோயில் நகரம் எப்ப நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னாலும் ஒரு விசிட் வந்தீங்கன்னா கண்டிப்பா விளாச்சேரி வாங்க. வந்தீங்கன்னா எப்பனாலும் உங்க ரெடியா இருக்கு, நீங்க வந்து வாங்கிக்கலாம். சரிங்கண்ணா, இப்ப நம்மளுக்கு ஆன்லைன்ல வந்து நம்ம கிட்ட ஆர்டர் எடுக்கணும் இல்ல நேர்ல வரணும்னா அது டைமிங்லாம் எப்படி? வார நாட்கள் அதெல்லாம் எப்படி ஒர்க்கிங்ல இருப்பீங்களா? நீங்க எப்பனாலும் வரலாம். பகல் டைம்ல காலைல 8 o'clock வந்து நைட் 8 o'clock வரை நீங்க எப்பனாலும் வரலாம் சார். ஓகே, இப்போ வீக் டேஸ்ல எல்லா நாளும் ஒர்க்கிங்கா? எப்பனாலும் வரலாம் சார். சண்டே பக்கத்துலயே தான் வீடு. நீங்க எப்ப வந்து கேட்டீங்கன்னா நாங்க ஹெல்ப் பண்ணி. ஓகேண்ணா, சரிங்கண்ணா, வரவங்களுக்கு பிசினஸ் பண்ணுங்க. நன்றி சார். ஃபியூச்சர்ல நிறைய அப்டேட் எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா. சோ இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுச்சுன்னா கான்டாக்ட் டீடைல், நேர்ல லொகேஷன் டீடைல் எல்லாம் பத்தின கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தென் வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும். இவங்க சொன்ன டைம்ல கால் பண்ணுங்க. நேர்ல வந்து பார்த்து எடுக்கிறதா எடுத்துக்கலாம். ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்கு. வேர்ல்டு வைடு உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் ஒரு பீஸ்னாலும் சரி எவ்வளவு பீஸ்னாலும் சரி அவங்க கண்டிப்பா அனுப்பி விட்டுருவாங்க. சப்போஸ் நேர்ல வர மாதிரி இருந்தா அப்ளிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ அதை பார்த்து கூட நீங்க வந்துக்கலாம். மேப்ல வந்து ஹரிகிருஷ்ணன் டாய்ஸ் ஒர்க்னு சொல்லி போட்டாவே உங்களுக்கு வந்துடும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ல இன்ட்ரெஸ்டிங் வேற வேலை பார்க்குறேன். பை சைனிங் ஆஃப் நந்தா. பை சொல்லுங்கண்ணா. பாய்.